அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய மாநில குழு கூட்டம் என்பது 6 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னமும் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்த ஆலோசனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது பிரதான கேள்வியாக இருக்கிறது. கடந்த முறையைப் போல 6 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என்று பெரும்பாலான நிர்வாகிகள் வலியுறுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை பதிவு செய்யலாம். பலா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு கூட்டம் மதியம் 3 மணி அளவில் தொடங்கிய நிலையில 6 மணி நேரத்தை கடந்து தற்பொழுது இந்த மாநில குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மாநில குழு நிர்வாகிகளுடைய ஒவ்வொரு கருத்துகளும் தனித்தனியாக இந்த கூட்டத்தில் கேட்டறியப்படுகிறது. திமுக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதல் இடங்களை ஒதுக்க முன்வராத போது அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்கலாம் என மாநில குழு நிர்வாகிகளின் கருத்துக்கள் இந்த கூட்டத்தில் கேட்டறியப்பட்டு வருகிறது. இன்று காலை 4 மணி நேரம் செயற்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது 6 மணி நேரத்தை கடந்து மாநில குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த முறை போல் 6 தொகுதி திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என பெரும்பான்மையான மாநில குழு நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ஒருவேளை குறைத்து தொகுதிகளை கொடுத்தால் கூட்டணியில் இருந்து விலகி தனித்து போட்டியிடலாம் என ஒரு சில மாநில குழு நிர்வாகிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மாநில குழு நிர்வாகிகளின் ஒருமித்த கருத்தை பெறுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வரக்கூடிய நிலையில் 6 மணி நேரத்தை கடந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் தொகுதிகள் பெறுவது தொடர்பான எண்ணிக்கையில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த மாநில குழு கூட்டம் 6 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது இக்கூட்டத்தின் முடிவிலேயே தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.